வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு ஆஷாட நவராத்திரி 2024 இரண்டாவது நாள் பார்த்திங்கன்னா உங்கள் வீடுகளில் கௌமாரியாக தான் வாராகி வரப்போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் வீடுகளில் தங்கம் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பணமழை பொழியணும், எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு குடும்ப வாரிசு குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ரொம்ப நாள் டிலே ஆகிட்டுருக்கோ குழந்தை வாரிசு, அவங்க வந்து இந்த இரண்டாவது நாள் பூஜை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்கக்கூடிய வரங்கள் கிடச்சிரும். முக்கியமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா, குரு காரகம், இந்த தங்கம் பணம் குழந்தை எல்லாமே குரு காரகம். இந்த குரு காரகத்துக்குரிய ஒரு மாம்பழம் வச்சு தான் கௌமாரி நம்ம வழிபாடு செய்ய போகிறோம். நிச்சயமாக இந்த மாம்பழத்துக்கு மயங்கி வாராகி உங்களுக்கு வரம் கொடுப்பாங்க. இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா திதி என்ன அப்படின்னா துவிதியை திதி. இந்த துவிதியை திதிக்குரிய ஒரு தேவதை தான் இந்த கௌமாரி. கௌமாரி வந்து முருகனுக்கு ஒப்பான ஒரு தெய்வம். ஸோ முருகனுக்கு எந்த அளவுக்கு கேட்டதெல்லாம் உடனே கண்ணை மூடி கொடுத்துருவாரு, சிமிலராக கௌமாரியும் அப்படித்தான். என்ன கர்மப்பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய கர்மப்பதிவு கொண்ட ஒரு தேவதை தான் இந்த கௌமாரி. பரணி நட்சத்திரக்காரர்கள், மக நட்சத்திரக்காரர்கள், கேட்டை நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், இவங்க எல்லாருமே சந்திரனுடைய கர்மப்பதிவுகள் கொண்ட நட்சத்திரக்காரர்கள். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் வீடுகளில் இந்த நட்சத்திரங்களோட கனெக்டான பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்க இந்த கௌமாரி வழிபாடு இரண்டாவது நாள் செய்யும் பொழுது அளப்பரிய ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த என்ன மலர்கள் கொண்டு வாராகி அலங்காரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்லை மலர் கொண்டு அலங்காரம் செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அர்ச்சனை வந்து மறு இலை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள். முக்கியமாக வந்து இந்த மறு இலை நிறைய மருன்னு சொல்லிட்டு கடைகளில் விற்கும். அது ஒரு 108 வாட்டி இல்லை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நான் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னா, தொடர்ந்து அர்ச்சனை பண்ணும்போது இந்த மறு இலை வச்சுலாம் நான் பண்ணும்போது அவ்வளோ இலை என்கிட்ட இல்லை அப்படின்றவங்க ஃபீல் பண்ண வேண்டாம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது மறு இலை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து குங்குமமோ இல்லை மஞ்சளோ வச்சு கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணி அதை நீங்கள் உங்களுடைய சமையலுக்கோ இல்லை நீங்கள் குளிக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் நெத்தி வகிடில் வந்து குங்குமம் விடுறதுக்கோ தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். சப்போஸ் இந்த குங்குமம் மஞ்சளையெல்லாம் தனியாக அர்ச்சனை பண்ணி ஒரு தனியாக சேவ் பண்ணி வைங்க. சில பிரயோகங்கள் இருக்குது, அது மாதிரி பிரயோகம் பண்ணும்போது கூட அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாசனை பொருட்களுடைய பிரயோகம் என்னன்னு அந்த மை ரெடி பண்ணும்போது சிமிலராக இந்த மஞ்சள் குங்குமம் அர்ச்சனை பண்ணி சேவ் பண்ணுங்கள். அந்த என்ன பண்ணணுங்கிறத பிரயோகத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் தனி வீடியோவாக முடிஞ்சதுக்கப்புறம். ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா பழம் என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம். ஸோ ஏன்னா வந்து தங்கம் வேணும், பணம் வேணும், குழந்தை வேணும், இவங்க எல்லாருமே தயவு செய்து மாம்பழம் வச்சு கையில் மாம்பழத்தை வச்சுட்டு நீங்கள் அந்த வரம் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நான் ஏற்கனவே என்னோடய ஃபஸ்ட்டு ஆஷாட நவராத்திரி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், என்கிட்ட இல்லாத ஒரு பொருளை வந்து இந்த வாட்டி நான் கேட்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே அது எனக்கு கிடச்சது நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு வருடத்துக்குள்ளவே எனக்கு அந்த தங்க நகை வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இதுதான் ப்ளஸ் இது எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிது. நம்ம நேயர்கள் நிறைய சொல்லி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கட்டாயமாக நீங்கள் உங்ககிட்ட என்ன தங்கம் இல்லையோ அந்த நகையை நீங்கள் கேளுங்க, நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே அது உங்கள் கைக்கு வந்துடும். இல்லைங்க தங்கம்லாம் இவ்வளோ விலை விற்கிதுன்னா கட்டாயமாக வாராகி அதற்குரிய பணத்தை உங்கள் கையில் கொடுப்பாங்க. நேர்மையாக வந்து நமக்கு தங்கமோ பணமோ குழந்தையோ கட்டாயமாக கிடைக்கும். குழந்தையே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேபிலாம் போகாமல் இயற்கையாகவே அந்த வரத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை தான் வாராகி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன சாதம் வைக்கணும் அப்படின்னா புளி சாதம் வைக்கணும் இரண்டாவது நாள். இந்த புளி சாதத்துமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கடுகு, மிளகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, நல்லெண்ணெய் போட்டு தான் இந்த புளிசாதம் செய்யணும். கட்டாயமாக இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும். மிளகு அதெல்லாமே இருக்கணும். சில பேர் வந்து புளிசாதத்தில் வந்து இந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு செய்வாங்க, அப்படியும் செய்யலாம். காய்ந்த மிளகாயும் சேர்க்கலாம், பச்சை மிளகாயும் சேர்க்கலாம். ஸோ நல்ல ஸ்பைசியாக நல்லா பார்க்கவே ஒரு அட்ராக்டிவாக இருக்க மாதிரி செய்யுங்க. ஏன்னா நவராத்திரி அப்படின்னாலே அந்த சாதம் அதெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸு. முக்கியமாக வந்துட்டு இந்த தனித்தனியாக என்னெல்லாம் தானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது நாள் மற்ற நாளுக்கெலாம் நான் சேர்த்து மொத்தமாக 10 நாள் என்ன தானங்கிறத ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேன். பட் ஸ்பெசிஃபிக்காக இங்கே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கி சந்திரனோட கர்மாங்கிறதால அன்றைக்கி தானமாகவே அன்னதானம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் புளிசாதம் கொஞ்சம் நிறைய அதிக அளவிலே செஞ்சுக்கிட்டு அன்றைக்கி நீங்கள் நிறைய பேருக்கு விநியோகம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தானம் பண்ண பலனும் கிடச்சிரும், நெய்வேத்தியம் பண்ண பலனும் கிடச்சிரும். அதுதான் ஹைலைட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வைக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். அம்மாவுக்கு என்ன அபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூலாங்கிழங்குன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த பூலாங்கிழங்கை நல்லா நசுக்கிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு, இது சில டைம் பவுடராகவே கிடைக்குது. ஸோ அப்படி கிடைச்சாலும் அந்த பவுடரை யூஸ் பண்ணி அம்மாவுக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணிவிடுங்க. எப்போவுமே எவ்ரி டைம் வந்து ஒரு வாசனை பொருள் வைப்போம். ஸோ ஜவ்வாது தான் அன்றைக்கி வந்துட்டு வாசனை பொருளாக நம்ம யூஸ் பண்ணணும். அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு காப்பு போடுவோம். என்ன காப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குங்குமம் கொண்டு தான் அம்மாவுக்கு காப்பு போடணும். ஸோ இந்த தாழம்பு குங்குமம் வாங்கி அதில் பன்னீர் இல்லைனா ரோஸ்
வாட்டர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு காப்பு மாதிரி போட்டுருங்க. சப்போஸ் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஃபோட்டோ தான் இருக்குது, நான் வந்து விளக்கில் தான் ஆவகனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து தாழம்பு குங்குமத்தை அப்படியே ஒரு பவுலில் வச்சுட்டாலே போதும். காப்பு மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? கொஞ்சமாக மட்டும், ஏன்னா இந்த பன்னீரும் இந்த இதுவும் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கும் பொழுது ஒரு உருண்டையாக வச்சுன்னா அது பூரணமாக போயிடும். அம்மா மேலே காப்புங்கிறது உங்களுக்கு அது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். அடுத்த நாள் அதை எடுத்து நீங்கள் அந்த காப்பை எடுத்து நீங்கள் நல்லா ஃபுல்லாக கலக்கிட்டு உங்கள் வீடுகளில் தெளிச்சிட்டிங்கன்னா நெகட்டிவிட்டி இருந்து ரிமூவ் ஆகிடும். மீதி இருக்கிறத மட்டும் கால்படாத இடத்துல செடியிலையோ இல்லை எங்கன்னா ஒரு ஓரமாக ஊற்றி விட்டுருங்க. இது வந்து இந்த மீதி இருக்கவங்க காப்பை வந்து ட்ரையாகவே நீங்கள் வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அம்மாவோட நெத்தியில் ஒரே ஒரு பொட்டா அங்கங்கே பொட்டா கூட வச்சுக்கலாம். கை கால்கள் அம்மாவோட முகம் எல்லாத்துலேயுமே நிறைய பொட்டுகள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு இந்த விளக்கில் ஆவகனம் பண்ணுறவங்க விளக்குக்கே அந்த பொட்டுக்களை வச்சுருங்க. இல்லைனா அந்த விளக்கு மேலேயே ஒரு காப்பு மாதிரி அழகாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கே சுற்றி பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை விளக்கு மேலே பண்ணிக்கிட்டாலும் ஓகே. மீதி இருக்க குங்குமத்தை வந்துட்டு நீங்கள் ஒரு பவுலில் வச்சுருங்க. ஏன்னா அது நீங்கள் அதுக்கப்புறம் நெத்திக்கு இட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ காப்பு வந்து குங்குமம் காப்பு தான். சுண்டலை பொறுத்தளவுக்கு வாராகிக்கு வந்துட்டு வெள்ளை கலர் பட்டாணி சுண்டல் தான் வைக்கணும். அந்த பட்டாணி சுண்டலுமே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் தயவுசெய்து வைக்காதீங்க. வெள்ளை கலர் கடையில் கேட்டு வாங்கி அதை பண்ணுங்கள். ஏன்னா அந்த சந்திரன் அப்படின்னும் போது அந்த வெள்ளை கலரில் இருக்க பட்டாணி வைக்கும்போது தான் ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்துட்டு வெள்ளை கலர் சுண்டல் வாங்கி அதுக்குமே நீங்கள் தாளித்து விட்டு பண்ணலாம். நீங்கள் வெறும் வேக வச்சுட்டு சும்மா கடுகு தாளித்தாலும் சரி, இல்லை அதில் வந்து நம்ம எப்போயுமே போடுற மாதிரி மாங்காய் அந்த சுண்டல் அதெல்லாம் யூஸ் பண்ணி அது மாதிரி பண்ணாலும் சரி, அந்த மிளகாலாம் போட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா அபிஷேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் வந்துட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பூலாங்கிழங்குன்னு சொல்லிட்டு. அந்த தானம் சொல்லியிருந்தேன் இல்லையா, தானம் வந்துட்டு அன்னதானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சிமிலராக ஏதாவது கோவில்களுக்கு அபிஷேக பொருட்களை கூட நீங்கள் தானம் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அபிஷேக பொருட்களை அம்மா முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பன்னீர் மஞ்சள் குங்குமம் ஏதாவது ஒரு 5 ஐட்டம் வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து இந்த நவராத்திரிலாம் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை நடுவில் கூட நீங்கள் வாராகி கோவிலுக்கு அதை தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் கிடைக்கும். அப்படி இல்லைனா ஏதாவது அம்மன் கோவிலுக்கு அந்த அபிஷேக பொருட்களை தானம் கொடுங்க. எதுக்காக இந்த அபிஷேக பொருளை கொடுங்க, அன்னதானம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நம்ம கேட்கக்கூடிய அந்த வரம் வந்து கிடைக்கும். குருவோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு பொருளை தானத்தை கொடுக்கும்போது தான் புண்ணிய பலன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோவில் நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த தானம் பற்றி சொல்லிவிட்டேன். மற்ற வீடியோவில் தானம் ஸ்கிப் ஆகி வரும். ஃபைனலாக வந்து லாஸ்ட் டே நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, மேடம் இப்போ லாஸ்ட் இயர் வந்து கலர் சொன்னீங்க, மாலை சொன்னீங்க, டெய்லி ஒரு கிழங்கெல்லாம் சொன்னீங்க, இந்த வாட்டி அதெல்லாம் எதுவுமே சொல்லலையே. கட்டாயமாக வரும். இந்த வாட்டி வந்து 10 நாளுக்குமே சேர்த்து கொடுத்துறேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ பேசிக் வீடியோ. இதை தாண்டி வந்து தனித்தனி வீடியோவாக வரும். 10 நாள் என்ன கலர் ட்ரெஸ்ஸு, 10 நாள் என்ன மாலை, அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும். அப்டேட் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கோலம் என்ன கோலம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு கொண்டு கட்டம் கொண்ட கோலம், கட்டம் போட்ட மாதிரி கோலங்கள் போடணும். ஸோ முதல் நாள் வந்துட்டு சொல்லிட்டேன் பொட்டு வச்சு கோலம் போடணும். ரெண்டாவது நாள் கோதுமை மாவு, அது வந்து அரிசி மாவு. ரெண்டாவது நாள் கோதுமை மாவு கொண்டு கட்டம் கொண்ட கோலம் நீங்கள் வந்து வாசலில் போட்டாலும் ஓகே தான். இல்லைனா அம்மா முன்னாடி இந்த கோலங்களை போட முயற்சி பண்ணுங்கள். அது ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும். என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை பண்ணுறது மூலமாக நிச்சயமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தங்கம் சேரும், பணம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தனம். ஏன்னா குருநாளே தனம் தானே. தனம் நம்ம வீட்டுக்கான அந்த தனபாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டாயமாக கௌமாரி வந்து கொடுத்துருவா. தானியம்ங்கிறது அந்த உணவு பஞ்சம் என்பது இருக்காது, தானியம் வந்துடும். அடுத்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் புத்திர பாக்கியம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதில் எது வேணுமோ அதை ஸ்பெசிஃபிக்காக கேட்டாலும் சரி, இல்லை எல்லாமே வேணும்னாலும் எல்லாத்தையுமே கேளுங்க. கட்டாயமாக இந்த மாம்பழம் தான் வந்துட்டு அன்றைக்கி வைக்க வேண்டிய ஒரு பழம். ஸோ அந்த மாம்பழம் வச்சு நீங்கள் இதை கேட்கும்போது தான் ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடைக்கும். மாம்பழமே நான் தெளிவாக சொல்லிடுறேன். மாம்பழம் வந்துட்டு நீங்கள் தட்டு நிறைய வைக்கணும் கம்பல்சரி. இல்லைனா குறைந்தது 3 மாம்பழம் வைக்கணும். இதை வெரைட்டியாக எல்லா மாம்பழம் வச்சாலும் சரி, இல்லை ஒரே மாம்பழம் வச்சாலும் சரி, பட் மினிமம் 3 மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாளும் வைங்க. மாம்பழம் வச்சு அந்த பழத்தை தான் வந்து 2வது நாளுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த அர்ச்சனை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மறு இலை வச்சு நான் அர்ச்சனை பண்ணுறேன். எனக்கு பத்தலை, நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் முல்லை மலர் கொண்டே நீங்கள் மீதி இருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மறு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முல்லைப்பூ வச்சு குங்குமம் வச்சு மஞ்சள் வச்சியோ அர்ச்சனை பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.